So dear children, previous class நம்ம சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் கிளாஸ் ஒர்க் வந்து எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நவ் என்னக்கா ஹார்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அந்த ஹார்ட் கொஷின்னா, ஸோ ஃபுல்லாக ப்ராப்ளம் தான். ஸோ 2 ப்ராப்ளம்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் நடத்துகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் நடத்துகிறேன். ஸோ அதை வந்து அழகாக வந்து கிளாஸ் ஒர்க் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி 2 சம் கொடுத்தா 2 சம்மு டெஸ்ட் எழுதி உடனே வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ ஹார்ட் கொஷின். calcium carbonate is decomposed on heating in the following reaction. ஸோ calcium carbonate வந்துட்டு என்ன பண்ணால் டீகம்போஸ் ஆகுது. ஸோ டீகம்போஷன்னா என்ன மிஸ் அப்படின்னா, calcium carbonate ஒரே ஒரு காம்பவுண்டு, அது வந்து டீகம்போஸ் ரியாக்ஷனுக்கு அண்டர்கோ ஆச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன பண்ணால் 2-3 காம்பவுண்டாக பிரியும். அது வந்து ஒரே காம்பவுண்ட் 2-3 காம்பவுண்ட்ஸாக நமக்கு வந்து ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னா that reaction is named as a decomposition reaction. ஓகேவா? ஸோ அப்போ calcium carbonate is undergoes a decomposition on heating. எப்போ undergo ஆகுதுன்னா ஹீட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. calcium carbonate ஃபார்முலா CaCO3 gives CaO plus CO2. So that name is a calcium carbonate, that calcium oxide, then carbon dioxide. ஸோ அப்போ calcium carbonate 2 காம்பவுண்டாக நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஒன்று வந்து calcium oxide and calcium carbonate. ஸோ ரொம்ப டிப்பிக்கலாக கெமிக்கல் டேர்மில் சொன்னாக்கா 1 mole ஆஃப், இதுக்கு முன்னாடி எதுவுமே நம்பர் இல்லைனாக்கா 1 அர்த்தம். ஓகேங்களா? 2 இருந்துச்சுன்னா 2 moles அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்றுமே இல்லாதனால 1 mole of calcium carbonate reacts, undergoes decomposition to form 1 mole of calcium oxide and 1 mole of carbon dioxide. ஸோ உங்களுக்கு ஒரு 3 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொஷினில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் வந்துட்டு என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக கொஷினை ஃபஸ்ட் எழுதிட்டு அப்புறம் ஆன்சர் எழுதக்கூடாது. ஒரு கொஷினாக எழுதி தான் நீங்கள் என்ன பண்ணாக்கா ஆன்சர் எனக்கு வந்து கொடுக்கணும். ஸோ ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் calcium carbonate are involved in this reaction. ஸோ calcium carbonate முன்னாடி எதுவுமே நமக்கு இல்லை. அப்போ அது என்னன்னாக்கா 1 mole. இப்போ 1 mole of calcium carbonate involved in this reaction. ஓகேவா? நெக்ஸ்ட்டு calculate the gram molecular mass of calcium carbonate involved in this reaction. ஸோ நம்மளுக்கு வந்து கிராம் மாலிகுலர் மாஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஸோ கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் calcium carbonate ஃபார்முலா எழுதிக்கணும். ஸோ CAன்றது கால்சியமோட சிம்பிள். அப்போ 1 into CA, then 1 into carbon, then 3 into oxygen. ஸோ கால்சியமோட அட்டாமிக் மாஸ் வந்து 40, கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ 1 into 40 40, 1 into 12 12, then 3 into 16 48. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணனாக்கா 100 gram per mole. ஸோ செகண்ட் கொஷின், கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் calcium carbonate is 100 gram per mole. ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆர் தேர் இன் திஸ் ஈக்குவேஷன். ஸோ எத்தனை மோல்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி நமக்கு எதாவது நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம அந்த நம்பரை எடுத்து அப்படியே போட வேண்டியதான். ஸோ கார்பன் டை ஆக்சைடுக்கு முன்னாடி எதாவது நம்பர் இருக்கா, நோ நம்பர். ஸோ அப்போ அது வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு present in this equation. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வர் ஹார்ட் கொஷின். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரோமன் பார்த்தீங்கன்னா சால்வ் தி ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? 9th. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு பார்த்துலாம். பேலன்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஹெவி ஒர்க் கொடுக்கப்படாதுன்னா சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஹவு மெனி கிராம்ஸ் ஆர் தேர் இன் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு 4 கேட்டகரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல். ஹைட்ரஜன் மாலிகுலோட சிம்பிள் H2. ஓகேவா? ஸோ அப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா 2 into ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 1. அப்போ 2 into 1 is equal to 2. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, mass is equal to number of moles into molecular mass. ஸோ இங்கே எத்தனை மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 moles. அப்போ 2 into molecular mass இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னா 2. இப்போ 2 into 2 4 gram. ஓகேயா? நெக்ஸ்ட்டு 3 moles ஆஃப் chlorine molecule என்ன கொடுத்துருக்காங்கன்னா
3 moles of chlorine molecule. So அப்போ molecular mass of chlorine. So ஒரு chlorineக்கு வந்து பார்த்தீங்கன்னா sometimes 35.5 அப்படின்னு எடுப்பாங்க. Sometimes வந்து 35.43 இந்த மாதிரி சம்திங்கில் வரும். ஸோ எது வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 values. ஸோ ஒரு குளோரினுக்கு 35.5 35.43 அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளோரின் 2 குளோரின் இருக்குது. அப்போ 35.5 into 2னா 71. இந்த வேல்யூ ஃபாலோ பண்ணால் 70.9. ஸோ நீங்கள் எது வேணால் அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபார்முலா மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மாலிகுலர் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 into 70.9 is equal to 212.7 gram. ஓகேவா? So that's it. So next category என்னன்னாக்கா 5 moles of sulfur molecule. 5 moles of sulfur molecule. Sulfur molecule symbol S8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ molecular mass of sulfur molecule. ஸோ 8 into S. ஒரு எஸ்க்கு எவ்வளோ அட்டாமிக் மாஸ் சல்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா 32. அப்போ 8 into 32 is equal to 256. ஸோ அப்போ ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மாலிகுலர் மாஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5. ஸோ அந்த 5 இங்கே பொறுத்துருக்கோம். மாலிகுலர் மாஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னாக்கா 256. ஓகேவா? ஸோ இங்கே 258ன்னு போட்டேன். 256. ஸோ அப்போ 256 into 5 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1280. 256 into என்னன்னா 5. ஸோ எவ்வளோ வருதுன்னா 1280. ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 4 moles of phosphorus molecule. P4னா phosphorus molecule. ஸோ அப்போ molecular mass of phosphorus molecule 4 into phosphorus. ஸோ ஒரு பாஸ்பரஸ்க்கு வந்து நம்மளுக்கு அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 31. ஸோ அப்போ 4 into 31 is equal to 124. ஸோ அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மாலிகுலர் மாஸ். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 4 எத்தனை மோல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4 moles இன்டு மாலிகுலர் மாஸ் எவ்வளோனாக்கா 124. then is equal to 496 gram. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் செகண்ட் 4 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சால்வ் தி ஃபாலோவிங் ப்ராப்ளம்ஸில் 4மே ஸ்ட்ரெயிட் 5 மார்க்ஸ். இந்த ஹார்ட் கொஷினும் நமக்கு கம்பல்சரியில் கேட்குற ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை. ஹவு மெனி கிராம்ஸ் ஆர் தேர் இன் தி ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 கேட்டகரி இல்லை 5 கேட்டகரி கொடுக்குறாங்கன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டுனா உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் மாலிகுலர் மாஸ் வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுட்டா ஈஸியாக இல்லை எத்தனை மோல்ஸ் இருக்குது மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மாலிகுலர் மாஸ் அவ்வளோதான். ஸோ நீ எவ்வளோ மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிருக்க, இங்கே என்ன மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 2னா இங்கே 2 3 5 4 அவ்வளோதான். ஸோ நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ 2 கொஷின்ஸ் ஒன்லி இன்னைக்கு கிளாஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் அழகாக வந்து கிளாஸ் ஒர்க் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே போல் மெயின்டைன் பண்ணி கிளாஸ் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்காம நீங்கள் என்ன உங்கள் பேரண்ட்ஸ் சிக்னேச்சரோட நீங்களே சைன் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணணும் டுடே. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.